சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 9626899268. அம்மா உணவகம், தொட்டில் குழந்தை திட்டம், மகளிர்களுக்கு பாலூட்டும் அறை, இப்படி ஒவ்வொரு திட்டங்களுமே யாருமே செய்யாதது, கம்பேர் பண்ண முடியாதா கொண்டு வராங்க. அம்மாவின் அரசு வருமானத்தை முன் வச்சு செய்கிற அரசு இல்லை, மக்கள் நல திட்டங்களை முன் வச்சு செய்கிற அரசு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கு இல்லை, அவர்கள் அரசியல் செய்கிற திட்டமாக இருக்கிறது. இப்போ லேப்டாப்பு தேர்தல் நேரத்தில் கொண்டு வந்து தராங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மகளிர் உரிமை தொகையில் 5000 கொடுக்குறேன்னு கொடுக்கறது. இதை ஏன் நீங்கள் முன்னாடி செய்யலைங்க? இவர்கள் சொல்லுகிற எல்லாமே தொடக்கம் எங்க இருக்குன்னா அதிமுக அரசாங்கம் செய்ததுல இருந்து இருக்கு. அவங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்றீங்களா? ஆமாங்க, நீங்க 69% இடஒதுக்கீடு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இன்னைக்கும் நடைமுறையில் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கருங்கல் பாறையை போல இருக்கிற ஒரு திட்டமா, அசைக்க முடியாத திட்டமா 69% இடஒதுக்கீடு இருக்கு. காலகட்டத்தில் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒன்று வளர்ந்து வருது, ஐடி வளர்ந்து வருது. அப்போதான் நானே லேப்டாப் பார்த்தேன் அப்படிங்கிறேன். திமுக ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்காங்க, நம்ம இது இல்லை. ஆனால் கம்பேரிட்டிவ்லி யார் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக அரசாங்கம். திமுக அரசு என்பது பொய் பேசுகிற, பொய் பரப்புரை செய்கிற அரசாங்கம் இருக்கு. அதனால இந்த அரசாங்கம் இந்த மக்களால் தூக்கி எறியப்படும். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம் தேவ். ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவுடைய 78வது பிறந்த நாள் என்று அவங்க வந்து கிட்டத்தட்ட 4 வாட்டி முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அப்போ வந்து பெண்களுக்கும் பள்ளி மாணவருக்கும் பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க பரவலாகவே. அது வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச திட்டம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதாவது எக்கச்சக்கமாக நிறைய திட்டங்கள் இருக்குது, 1 2ங்கிற மாதிரி எக்கச்சக்கமான திட்டங்கள் இருக்குது. அதில் நான் மிக பெருசாக பார்க்குறது, அந்த மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க பாருங்கள். ஏறத்தாழ 11வது 12வது படிக்கிற மாணவர்களுக்கு 2011 அந்த காலகட்டத்தில் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒன்று வளர்ந்து வருது, ஐடி வளர்ந்து வருது, வளருதுன்னு சொல்ல எமர்ஜிங் பீரியடாக இருக்குது. அந்த எமர்ஜிங் பீரியடில் லேப்டாப்பு, அதாவது சிவி சண்முகம் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் கூட்டத்தில் பேசும்போது, நான் கல்வித்துறை அமைச்சராக இருந்தேன், அப்போ நானே லேப்டாப் கொடுக்க போகிறாங்கிறது அப்புறம் அந்த லேப்டாப் பார்ப்போம் இல்லையா, அப்போ தான் நானே லேப்டாப் பார்த்தேன் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் தான் பெரிய பெரிய சைஸ், இவ்வளோ பெரிய சைஸில், ஒரு டிவி சைஸில் இப்போ இருக்கும். அதான் ஏன்னா அன்றைக்கி கம்ப்யூட்டருக்காக கோர்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தோம். நானே போய் படிச்சிருக்கேன். டிசிஏன்னு ஒரு கோர்ஸ் போய் படிப்பேன், பிஜி டிப்ளமோ படிப்போம். அந்த மாதிரியான அந்த கணினிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் அவங்க கொடுத்தாங்க. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அந்த எப்படி இது உதிச்சுது அவங்களுடைய நினைவு? அதுங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற கட்சியாக இருக்கிறவர்களுக்கு நிறைய விஷயங்கள் வருது. திமுகவும் ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி நிறையா செஞ்சுருக்காங்க, நம்ம இது இல்லை. ஆனால் கம்பேரிட்டிவ்லி அதாவது யார் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக அரசாங்கம். எம்ஜிஆர் காலத்தில் சத்துணவு திட்டத்தை தொடங்கி என்ன, அம்மா காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு திட்டங்களுமே, லேப்டாப்பு, அதே மாதிரி மகளிருக்குன்னே தனி காவல் நிலையத்தை கொண்டு வந்தது அம்மா காலத்தில் தான். அதுபோல் ஒவ்வொரு திட்டங்களும் இப்போ 69% இடஒதுக்கீடு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இன்றைக்கும் நடைமுறையில் இல்லை. இன்றைக்கும் அந்த திட்டங்களை அந்த இடஒதுக்கீடை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு பார்த்தாங்க, உடைக்க முடியல. உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு பார்த்தாங்க, அங்கேயும் உடைக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கருங்கல் பாறையை போல இருக்கிற ஒரு திட்டமாக, அசைக்க முடியாத திட்டமாக 69% இடஒதுக்கீடு இருக்குது. அரசியலமைப்பு அதிலே வந்து சேர்த்துருக்காங்க. ஆமாம், அதனால தான் யாராலையும் உடைக்க முடியல. இப்படி இதெல்லாம் பார்க்குறோம். அதுபோல் அம்மா உணவகம், இப்படி ஒவ்வொரு திட்டங்கள். அதுபோல் தொட்டில் குழந்தை திட்டம், அதே மாதிரி மகளிர்களுக்கு ஒவ்வொரு பொது இடத்துலையும் பாலூட்டும் அறை. அது ஒரு தாயால் மட்டும்தான் சிந்திக்க முடியுங்க. இங்க ஊழல் பண்ணுற இன்று, அதாவது நம்ம அரசியல்வாதிகள்னாலே ஊழல் அப்படின்னு போய் இருக்கிற இடத்துல இதையெல்லாம் மக்களுக்காக யோசிச்சு செஞ்சாங்க பாருங்க. ஒரு தாய்மார்கள் தன் குழந்தைக்கு பால் ஊட்டணும், அதுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு மறைவான இடம் வேணும். அப்படிங்கிற பொது இடத்துல, ஒரு மருத்துவமனைக்கு போனால் இருக்கும், ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனால் இருக்கும், ஒரு பேருந்து நிலையத்தில் இருக்கும், ரயில் நிலையத்தில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ அதோடைய தொடர்ச்சியாக மெட்ரோ ரயில் நிலையங்களில் பாலூட்டு நிலையம் இருக்குது தெரியுமா. ஆக அது போன்ற திட்டம். அப்புறம் பேபி கேர் கிட்னு கொடுத்தாங்க. ஆமாம், அதுபோல் அம்மா உணவகம் யாருமே யோசிச்சு பார்க்கணும். 1 ரூபா 2 ரூபாய்க்கு சாப்பாடு, சப்பாத்தி 1 ரூபாய்க்கு சப்பாத்தி, இப்படி 10 ரூபா 15 ரூபா ஒரு நாளையே ஓட்டிருக்கலாங்க, ஓட்டுற முடியும். நானே அந்த மாதிரி மார்க்கெட்டிங் வேலையில் இருக்கும்போது நானே சாப்பிட்ருக்கேன், திருப்தியாக சாப்பிட்ருக்கோம். ஆக இதில் இருந்து
அன்னைக்கு நிறையா தனியார் நிறுவனங்கள் தண்ணி பாட்டில் வித்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலையும் கடை அமைச்சு அங்கே பண்ணாங்க. அம்மா தண்ணீர் ஏறத்தாழ 5 ரூபாய்க்கு ஒரு பாட்டில். இப்படி ஒவ்வொரு விஷயமும் எங்க இருந்தா சிந்திப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கான திட்டங்களை எப்படிலாம் சிந்திச்சு. ஏன்னா இது எல்லாமே கம்பேர் பண்ண முடியாது. லேப்டாப் குடிச்சோம் கம்பேர் பண்ண முடியாது. தொட்டில் குழந்தை திட்டம் இந்தியாவிலே முதல் திட்டம். அடுத்தது இந்த அம்மா உணவகம் என்பது யாரும் சிந்திச்சு பார்க்க முடியாது. அதுபோல் மருத்துவமனை அம்மா கிளினிக் ஓப்பன் பண்ணது. அப்புறம் தண்ணீர் பாட்டில் அன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் தனியார் உள்ளே வருது. அப்போ தான் தண்ணி விற்பனைக்கே வருது. அந்த வர காலத்தில் எடுத்த உடனே அது தடை. ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த விலை குறைவு இருந்துச்சு. அது வரைக்கும் அந்த வாட்டர் பாட்டில்லாம் விலை அவங்க நினச்சதான் விலையாக இருந்துச்சு. அவங்க வந்து 5 ரூபாய்க்கு விட்டோன்னா டப்புன்னு அப்போ தான் இந்த 500 ml பாட்டில்லாம் வருது, 500 ரூபாய்க்கு வருது, இப்படிங்கிற விஷயம்லாம் பண்ணுறாங்க. சுற்றுச்சூழல் பாதிப்போட வாட்டர் பாட்டிலாம் அதாவது வாட்டர் பாக்கெட் இருக்குது, அந்த பாக்கெட்லாம் பேன் பண்ணுறாங்க. 1 ரூபா வாட்டர் பாக்கெட் அப்படிங்கிற இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்படி அதுபோல் ஒவ்வொரு வீடு கட்டுறதுலையும் மழைநீர் சேமிப்பு திட்டம் கொண்டு வாங்க. அப்போ மழைநீர் சேமிப்பு இருந்தால் தான் வீட்டுக்கு பில்டிங் அப்ரூவலே தருவாங்கிறாங்க. அப்போ அதன் மூலம் கிரவுண்ட் வாட்டர் பெருகுது. இப்படி ஒவ்வொரு திட்டங்களுமே யாருமே செய்யாதது, கம்பேர் பண்ண முடியாதா கொண்டு வராங்க. அதுதான் இங்கே முக்கியமாக. ஆமாம், அதோடு மட்டும் இல்லைங்க. இப்போ எடப்பாடியார் அறிவிக்கிறார் இல்லையா, கல்லூரி படித்த மாணவர்களுக்கு நாங்கள் 2000 உதவித்தொகையும் 12வது படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் அவர்களுக்கு 1000 ரூபாய்ன்னு சொல்கிறார் இல்லையா. இதே திட்டத்தை அம்மா ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தினாங்க. நடைமுறைப்படுத்தினா நடுவில் அது இப்போ கொஞ்சம் பொருளாதார சிக்கல் அது தொடர்ந்து செயல்பட முடியாது போயிடுச்சுன்னு வச்சுக்கேன். அப்புறம் அந்த தாலிக்கு தங்கம் திட்டம். தாலிக்கு தங்கம் திட்டம் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. என்ன அப்போ அன்றைய காலத்தில் இன்றைக்கி ஒன்று பொருளாதார சுமை வந்துடும்னுங்காதீங்க. அந்த 1 லட்சம் வந்தவொடனே இன்றைக்கி அது சாத்தியமா அப்படின்னு கட்டாயம் அதிமுக அரசு ஆட்சி காலத்தில் சாத்தியம். ஏன் சாத்தியம்னா அனைத்துமே கொரோனா காலத்தில் எங்கெங்கே வருமானம் இருந்துச்சு, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் மருத்துவம் செஞ்சாங்களா. அடுத்தது கொரோனா காலத்தில் இந்தியா முழுக்க சாவு விகிதம் அதிகம், ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் கட்டுக்குள்ளே இருந்துச்சு, விகிதாச்சாரமே குறைவு. ஆக அம்மாவின் அரசு வருமானத்தை முன் வச்சு செய்கிற அரசு இல்லை, மக்கள் நல திட்டங்களை முன் வச்சு செய்கிற அரசு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்திட்ட இல்லை. அவர்கள் அரசியல் செய்கிற திட்டமாக இருக்கிறது. ஒவ்வொன்றில் இப்போ லேப்டாப்பு தேர்தல் நேரத்தில் கொண்டு வந்து தராங்க கல்லூரி மாணவர்களுக்கு. இத்தனை நாட்கள் விட்டுட்டாங்க. இது இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மகளிர் உரிமை தொகை 5000 கொடுக்குறேன்னு கொடுக்கறது, ஒரு 3000, அதாவது காசுக்கு ஓட்டை வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க மக்களை. நீங்கள் காசு கொடுங்க போங்க அப்படிங்கிறது வேற. இதை ஏன் நீங்கள் முன்னாடி செய்யலைங்க? இதை நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, இது 6 மாதம் முன்னாடி செஞ்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இது எலெக்ஷனுக்காக செஞ்சதுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அது வந்து அப்படியே அந்த பரவலாக வந்துடும். பொங்கலுக்கு ஆட்சிக்கு வந்து 2வது ஆண்டு தான் பொங்கலுக்கு இன்னும் 1000 ரூபா காசு கொடுத்தாங்க. அப்புறம் 2 ஆண்டு தரலை, இப்போ கடைசியாக 5வது ஆண்டு கொடுக்குறாங்க. அப்போ இது ஒரு 3000 ப்ளஸ் அது ஒரு 1000 மொத்தம் சேர்த்தா. ஆட்சிக்கு வந்த உடனே கொரோனா உச்சத்தில் இருந்துச்சு, அப்போவே வந்து 2000 ரூபா கொடுத்தாங்கல்ல. இல்லைங்க, அது கொரோனா நிதியாக கொடுத்தாங்க, உதவித்தொகையாக, புரியுதுங்களா. ஆனால் பொங்கல் தொகுப்பு நிதியை பற்றி பேசுகிறேன். பொங்கல் தொகுப்பு நிதி என்பது முதலாம் ஆண்டு தரலை, 2வது ஆண்டில் 1000 ரூபா கொடுத்தாங்க, 3வது ஆண்டு 4வது ஆண்டு தரலை, 5வது ஆண்டில் 3000 கொடுத்தாங்க. ஸோ 2வது ஆண்டு கொடுத்த 1000மும் இது ஒரு 3000மும் சேர்த்தா மொத்தம் 4000. 4000 பை 5 வருஷம்னு போட்டால் ஒரு வருஷத்துக்கு 800 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. அதை அதிமுக ஆட்சியாக இருந்தால் அது 1000 ரூபாயா எல்லா வருடமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. தொடர்ந்து அந்த 10 ஆண்டுகளுமே கொடுத்தாங்க. ஆக இப்படி ஒவ்வொரு திட்டங்களுமே மக்களுக்கு பயனடைகிற திட்டங்களாக கொண்டு வந்து இருந்துச்சு. ஆக இதைத்தான் வந்து இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் செய்யலை. அதோடு மட்டும் இல்லை, இவர்கள் சொல்லுகிற எல்லாமே தொடக்கம் எங்கே இருக்குன்னா அதிமுக அரசாங்கம் செய்ததுலேருந்து இருக்குது. அவங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்றீங்களா? ஆமாங்க, நீங்கள் சத்துணவு திட்டமாக இருக்கட்டும், எல்லாமே அதிமுக அரசு செய்தது. அதை வந்து நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, 7.5% இடஒதுக்கீடு எடப்பாடியார் ஆட்சியில் 2020 கொடுத்தது. திமுக போராட்டம் பண்ண தான் கொடுத்தான்றாங்க அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. எங்கே ஒரு போராட்டம் காட்டுங்க, ஒரே ஒரு போராட்டம், ஒரே ஒரு பத்திரிகை செய்தி. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் முரசொலி செய்தியாவது காட்டுங்க. நான் வேறு பத்திரிகை விட்டுருங்க. திமுக பத்திரிகையில் முரசொலியில் ஒரு போராட்டம் வருமா வராது அவங்க பண்ணியிருந்தா? அப்படி ஒரு இல்லை, ஒரு நான் அறிக்கை கொடுத்தேன். நான் நீங்கள் போராட்டத்தை கூட விட்டுருங்க, நான் வந்து முரசொலி பத்திரிகையில் நான் வந்து அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இதை தர சொல்லி நாங்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம், அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க கொடுத்தாங்க. இல்லை, நாங்கள் தேர்தல் அறிக்கையில் வச்சுருந்தோம், அதனால தான் அவங்க கொடுத்தாங்க. தேர்தல் அறிக்கையில் 7.5 10 கொடுக்குறன்ற மாதிரி வாக்குறுதியில் இல்லைங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, அரசு பள்ளியில் படிக்கிறவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி உட்பட நீட் வந்துச்சு. அப்போ
நீங்கள் அந்த இடம் தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இடஒதுக்கீடு தரணும் இதாக சொல்கிறதில்ல, ஒரு 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 பிளான் இல்லாமல் சொல்கிறதில்ல, எதிரே உள்ள தரேன் அப்படின்னு ஒரு கணக்கு காட்டுறதில்ல. தெளிவாக நீட்டில் படித்து பாஸ் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு அதில் 7.5 கொடுத்தாங்க. அதை கொடுத்ததுக்கு அடிப்படையில் இது கவர்னருக்கு சைன் பண்ண லேட் ஆச்சு. ஆனால் கவர்னராகவே ஒரு விஷயத்துக்கு லேட் ஆகும். அப்போ ஒரு வருஷம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு என்ன பண்ணார் எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, அதாவது முதலமைச்சர் இருக்கக்கூடிய தனிப்பெரும் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை அமலுக்கு கொண்டது அந்த ஆண்டே, இல்லைன்னா அடுத்த ஆண்டு அமலாக இருக்கும். ஆக 21 ஆட்சியில் இருந்தது இபிஎஸ் அவர்கள், எப்படி ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க முடியும்? எஸ்எஃப்ஐ போன்ற மாணவர் அமைப்புகளை அப்படி ஒரு போராட்டம் பண்ணலாங்க. இப்படி அதிமுக செய்கிற திட்டங்களை தான் இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. திமுக காரங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான கூச்சம் கிடையாதுங்க. கூச்சமே இல்லாமல் போய் பேசுவாங்க. அதுக்கு உதாரணம் தான் நிறைய உதாரணங்களுக்கு. சட்டமன்றத்து கூட்டத்தொடரில் மாசு அவர்கள் 7.5% கொண்டு வந்த ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லி பேசுகிறாங்களா? சரி, இந்த கோல்டு காப் சிறப்பு யூபியில் குடிச்சு குழந்தைங்க இறந்தது, அந்த நிறுவனம் எங்கடானா இங்கே சென்னையில் காஞ்சிபுரத்தில் இருக்குது. அப்போ அந்த நிறுவனத்துக்கு யார் அப்ரூவல் கொடுத்ததுன்னு பார்த்தா கொடுத்தாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை சட்டமன்றத்தில் பண்ணாங்க. ஆனால் கொடுத்தது 2021 ஆண்டு தான். ஆனால் மாதம் அக்டோபர் மாதம், மே மாதத்துலேயே ஆட்சி மாறியாச்சு அதிமுக ஆட்சி. அப்போ இதை சட்டமன்றத்தில் அந்த துறையுடைய அமைச்சர் மாசு அவர்கள் பேசுகிறார். ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே எவிடன்ஸோட போய் சொல்கிறார் பாருங்க. இப்படி அதுபோல் இது மாதம் மின்சார கட்டணம் எடுப்போன்னு சொல்லியிருந்தா, ஆனால் இந்த மாதம் 100 யூனிட் இலவசங்கிறத கொண்டு வந்தது யார்? அம்மா ஆட்சி காலத்தில். இது நடைமுறைப்படுத்திட்டாங்க, சாத்தியப்படுத்தி காட்டாங்களா எல்லார் வீட்டுக்கும். 16 சாத்தியப்படுத்திட்டாங்க. அனைத்து குடும்பங்களுக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம். அதன் மேலைக்கு வர்றது தான் நீ பில் கட்டணும். ஒரு 100 யூனிட் கீழே யூஸ் பண்ணாலும் பில்லே கட்ட தேவையில்ல அப்படிங்கிற இடத்த கொண்டு வந்து வச்சாங்களா? இப்போ இதிலேருந்து காப்பி அடித்து நான் மாதம் யூனிட் எடுக்கிறேன், மின்சார கணக்கெடு எடுத்து நாங்கள் அப்படின்னா உங்களுக்கு 500 யூனிட் கீழே போனால் தான் ஸ்லாப் அதிகமாகும், அப்போ கட்டுறது அமௌண்ட் அதிகமாகும். அப்படி ஆகாமல் இருக்குன்னு சொல்லி இந்த திமுக அரசாங்கம் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிச்சா? வாங்கி திருப்பி ஆட்சி கட்டியில் வந்து 5 ஆண்டு முடிய போகுது, இன்ன வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தலை. ஆக திமுக அரசாங்கம் என்பது சட்டமன்றத்துக்குள்ளேயும் போய் சொல்லும், மக்கள் மன்றத்திலையும் போய் சொல்லும், பத்திரிகையாளர் சந்திப்புலையும் போய் சொல்லும். அதுக்கு உதாரணம், நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றினோன்னு தங்கம் தென்னரசு எஸ்.எஸ். சிவசங்கர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க, கூட்டா சந்தித்து சொல்லும் போது 404 வாக்குறுதி நிறைவேற்றிட்டேங்கிறாங்க. அடுத்த 2 வாரத்தில் இவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வர்றாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா 364 வாக்குறுதி நிறைவேற்றிட்டோங்கிறாரு. அதாவது முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடியே 404ன்ட்டாங்க. 304 சொன்னால் ஏறும், 404 எப்படி குறையும்? அடுத்து 15 நாள் இவர் ஸ்டாலின் கணக்கு அதான் கணக்கு போல. யார் இல்லை கரெக்டாக சொன்னாங்க, யார் தப்பாக சொன்னாங்கன்னு தெரியல. ஒரு அஃபீஷியல் சொல்கிறது பதிலுங்க. ஒரு முதலமைச்சர் ஒரு அஃபீஷியலாக சொல்லணும், துறை அமைச்சர் அஃபீஷியலாக சொல்லணும். ஏன்னா தங்கம் தென்னரசு நிதித்துறை அமைச்சராக இருக்கார். நிதி அமைச்சராக இருக்கிறவரை டேட்டாஸ் தப்பாக சொல்ல பொய்யா சொல்லியிருக்காங்க. தப்பு இல்லை, இது பொய். ஆக திமுக அரசாங்கம் என்பது மக்கள் மத்தியில் பொய் சொல்லுவது, அதாவது ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்னு சொல்கிறல, அது யார் கண்டுபிடிச்சவங்களே அவங்க தானே ஸ்டிக்கரை. ஓகே, ஏன்னா அவங்க சொல்கிறாங்கல்ல 2015 வெள்ள நிவாரண பொருட்கள் கொடுக்கும் அதிமுக ஆட்சியில் தான் ஸ்டிக்கர் ஓட்டுச்சு அப்படின்றாங்களே. அதாவதுங்க குற்றச்சாட்டு நீங்கள் என்ன வைங்க, அன்றைக்கி அந்த வெள்ள நிவாரணத்தை கையாண்டாங்களா இல்லையா? இல்லைன்னா இன்றைக்கி என்ன இருக்கும் சொல்லுங்கள்? இல்லை திமுகவும் 2023 வெள்ளத்தை கையாண்டாங்கல்ல. இல்லைங்க, ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன, இழப்பு எவ்வளோ, எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்க கவனிக்கூடாது. சரிங்க, அது பழைய கதை கூட வச்சுக்கோம். இப்போ 4000 கோடி ரூபா சென்னை செலவு பண்ணாங்களே, 4000 கோடி சென்னை மாநகராட்சிக்கு செலவு பண்ணாங்க. என்ன நடந்துச்சு? இந்த இப்போ பாருங்கள், கே.என். நேரு அவர்கள் கிட்டத்தட்ட 66,000 கோடி ஊழல் கவர்னர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கி வேலை வாய்ப்பில், அதாவது இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு போனவன் அந்த வேலைக்கு போகிறதுக்கு 20 லட்சம் 30 லட்சம் லஞ்சம் கேட்டிருக்காரு. லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அந்த பணம் வந்து மாறி இருக்கு, ஹவாலாவாக மாறி இருக்கு. எப்படி இந்த சிவாஜி படத்தில் 10 ரூபா நோட்டை வச்சு மாற்றவங்க, இந்த நம்பர் இருக்கும், இந்த நம்பரை கொண்டு போய் இன்னொருத்தர சொல்லணும், அந்த நம்பரை காட்டிட்டா உடனே காசு வரும் அப்படிங்கிற ஒரு சிவாஜி பட பாணியில் ஹவாலா பணமாக மாற்றிருக்காரு பாருங்க. அதிகாரிகளே அது உடந்தையாக இருக்காங்க. இப்படி மோசடியாக செய்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கமாக இருக்குது. ஒவ்வொரு இளைஞனும், அதாவது நீங்கள் ஒரு சாதாரண ஒரு 8வது படித்த 10வது படிச்சிருவாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறது இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வச்சுருப்பான். அந்த படிச்சுட்டு வந்தவங்ககிட்ட காசை வாங்கிட்டு வேலை கொடுப்போங்கிற இடத்துல இருக்கல, எவ்வளோ வயிறு எரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் திமுக மீது எவ்வளோ வயிறு எரியும். இது எப்படி மீண்டும் இந்த வைத்தறிச்சலை மீறி எப்படி திமுக ஆட்சிக்கு வரும்? ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி என்பது, அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பது மக்கள் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் கூட்டணி அமைங்க, என்ன வேணாலும் பேசுங்க. இதே போல் கூட்டணி தாங்க 2016 என்ன நடந்துச்சு?
13 கட்சி கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அன்னைக்கு புரட்சியாளி அம்மா அவர்கள் தைரியமாக தேர்தலை சந்திச்சாங்க, தனித்திறன் தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றாங்க. அதற்கு முன்னாடியே சோதனை ஓட்டமா 2014 MP தேர்தலை சந்திச்சாங்க, அதுலயும் மாபெரும் வெற்றி. திமுக ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல. ஆக இப்படிப்பட்ட தைரியம்னா மக்களுக்கு செஞ்சதுனால, மக்களுக்கு ஒவ்வொரு திட்டங்களையும் செஞ்சதுனால இப்படிதான் அம்மா இத்தனை திட்டங்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் திமுக அரசு என்பது ஒரு பொய் பேசுகிற, பொய் பரப்புரை செய்கிற அரசாங்கம் இருக்கு. அதனால இந்த அரசாங்கம் இந்த மக்களால் தூக்கி எறியப்படும். அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருதுன்றதான் சொல்றீங்க. அப்போ நீங்க ஆமாங்க, அதுதான் கலை யதார்த்தம். இந்த மக்கள் சொல்றதும் நீங்க இவங்க வந்து காசு கொடுத்துறாங்க மட்டும் இல்லை, காசு என்னதானா கொடுங்க, எனக்கு காசு யாரெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? ஏன் மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு மாதம் இது 3 மாதத்துக்கு ஒரு தடவை காசு வருதா? கிராமத்தில் மோடி காசுன்னு சொல்லுவாங்களே, அந்த காசு கொடுக்கலையா? மத்திய அரசாங்கம் இன்னும் 10,000 தரனா என்ன பண்ணுவீங்க? அரசு இயந்திரத்தை தமிழக அரசு தவறாக பயன்படுத்தும் என்றால் மத்திய அரசுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் சொல்லுங்க? மத்திய அரசு அந்த இதை செய்ய முடியாதா? இருக்குல்ல, இன்னைக்கு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு கருணை தொகை நாங்கள் 10,000 தருவோன்னு. என்ன சொல்லியிருக்காரு? இத்தனை ஆண்டுகள் விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, இந்த மாதிரி நீங்கள் நிறைய சுமைகளை, நிதி சுமையை பார்த்துட்டீங்க. அதனால் நாங்கள் கருணையின் அடிப்படையில் அனைவருக்குமே 10,000 தருகிறோம் அப்படின்னு சொல்றாரு. மாசமா இல்ல எப்படி? அது ஒரே ஒரு முறை தெளிவுபடுத்திட்டார். அப்ப 5 வருஷத்துல வந்து 10,000 தான் வரியா எடுத்திருக்காங்களா திமுக? இல்லைங்க, அது அதாவது ஒரு காம்பன்சேஷனா நம்ம எதாவது கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான். ஏதோ ஒரு பங்களிப்பு, அரசாங்க பங்களிப்பு இருக்கட்டும்ங்கிறதா. அந்த வகையில் அரசாங்க மக்களுக்கு கொடுக்கின்ற பணம் என்பது ஏதாவது ஒரு வகையில் நேரடியாக கொடுப்பது என்பது வரவேற்கத்தக்கதான். ஏன்னா நீங்கள் என்னத்தான் கடன் சுமை இருந்தாலும் அதை தாண்டி இன்னைக்கு 10,000 தண்டல் எடுக்கிறாங்க. பூ வியாபாரி, காய்கறி வியாபாரி, என்ன எல்லாம் இந்த டீ கடையெல்லாம் போய் பாருங்கள், போய் நின்று நீங்களே ஒரு சாயந்தர நேரத்தில் இல்லைங்க, தண்டல் வசூலுக்கு ஆள் வரும். எவ்வளோ எடுத்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுப்பான், 200 ரூபா கொடுப்பான். என்னென்னா உங்களுக்கு வந்து 10,000 ரூபா வாங்கினா கையில் கொடுக்கும்போதே 9,000 ரூபாயோ 8,500 கையில் கொடுப்பான். 100 நாளில் கட்டணும். 1,500 ரூபாயிலிருந்து 2,000 ரூபா காசு போயிடும். ஆக இது எல்லாம் அவர்களுக்கு பயன்படும். இது சாதாரண 10,000 இதெல்லாம் பயன்படும். ஏன்னா அதிமுக என்பது மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு அரசு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நலத்திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. திமுக அரசு என்பது எப்படியாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிற அரசாக இருக்குது. அதனால தான் எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ, சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கோ, அங்கெல்லாம் போய் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். என்ன அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிமுக அரசாங்கம் துடைய ஒவ்வொரு குற்றச்சாட்டுலேயும் ஒவ்வொரு அமைச்சருங்க, திமுக அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு போயிருக்காங்க. செந்தில் பாலாஜி சிறைக்கு போயிருக்காரா? அதாவது செந்தில் பாலாஜி மட்டும் இல்லைங்க, பொன்முடி அவர்கள் சிறைக்கு போக வேண்டியவர். அவர் உச்சநீதிமன்றம் தடை வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. அடுத்தது பேக் டு பேக் நேரு ரெடியாக இருக்காரு. ஏன்னா சாலிட் எவிடன்ஸோட வந்து போச்சு. ஒவ்வொரு அதிகாரிகளுடைய வாட்ஸ்அப்பை பார்த்துட்டாங்க. வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதன் மூலம் கோர்ட்லேருந்து டைரக்ஷன் வாங்கியிருக்காங்க. என்ன அதிமுக தான் அதுக்கு முயற்சி எடுத்து, இன்பதுரை MP அவர்கள் தான் முயற்சி எடுத்து வழக்கு போட்டு இன்றைக்கி அதை வாங்கியிருக்காங்க, உத்தரவு வாங்கி அதை செயல்பட்டுருக்காங்க. செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. அது மேலும் வந்து அவர் மீது மிகப்பெரிய அளவு கிடுக்கிப்பிடி போடும். அப்படி கிடுக்கிப்பிடி போட்டால் முதலமைச்சர் குடும்பமும் அதுக்குள்ளே வரும். ஏன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, என்ன சூப்பர் சிஎம் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. யார் அந்த சூப்பர் சிஎம்? சபரிசன் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அவர்களை பார்ப்பது கிச்சன் கேபினட் அமைச்சராக குடும்பம் ஸ்டாலின் அவர்களையும் துணைவியாரை பற்றி குறிப்பிடுறாங்க. ஆக இதெல்லாம் வந்தால் முதலமைச்சருடைய நேரடியாக குடும்பம் வந்து வழக்குக்குள்ளே வரும். இதைத்தான் 2Gயில் வந்துச்சு. இந்த 2Gயில் இது வந்ததுனால தான் தயாளம்மாலிருந்து கனிமொழி அவர்களிருந்து எல்லாரும் அந்த விசாரணை வளையத்துக்குள் வந்து கனிமொழி அவர்கள் சிறைக்கே சென்றார்கள். ஆக இப்போ மீண்டும் அப்படியான ஒரு ஊழலில் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். இது என்னைக்கு தான் மக்கள் மத்தியில் அம்பலப்பட போகுது. இது அம்பலப்படுறதுனால் திமுக அரசாங்கம் என்பது மீண்டும் மிகப்பெரிய மாபெரும் தோல்வியை சந்திக்கும் இந்த தேர்தலில். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க.